மனிதனுக்கு எத்தனை பெரிய மனமே நம்மையும் பாரு இந்த நாடே எத்தனை பெரிய சபையோருக்கு வணக்கம். இந்த உலகில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதே இல்லை. இந்த உலகில் முதல் தெய்வம் என்றால் இந்த உலகெல்லாம் ஒளியுடைய சூரிய பகவான். அது மட்டுமா, தமிழுக்கு உரியவர் பாரதியார், சங்க தமிழுக்கு உரியவர் புலவன் திருவள்ளுவர் என்று நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் சூரிய பகவான். நான் யார்? இதுதான் சுகபுரி நாடு. இந்த சுகபுரி நாட்டில் வேலவன் வேலாயி அம்மையாருக்கு மகனாக இருந்து செல்வன் என்று பெயர் பெற்று வாழ்ந்து வருகின்றேன். சென்று என் தாய் தந்தை பார்க்க தெரியுமா? எப்படி தெரியுமா? தமிழே உயிராகும் தாயகம் ஒரே இருமலாக்குது. உடம்பு சரியில்லை. உடம்பு ஒண்ணு முடியல. என்னங்க? சரி சரி அலப்பா. நம்ம புள்ளைய வெளிநாட்டுல வரா. ஆமாண்டி. அதனால அவளுக்காக காத்திருக்கடா. ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க உட்காருங்க. அப்பா அம்மா அப்பா தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை கொள்மிக்க மந்திரம்
எண்ணேற்றுக்கும் நீ நீடோடி வாழ வேண்டும்டா. ஏந்திர 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 இங்க ஓடி வா ஏன் என்னங்க பாத்தீங்களா? ஆமா. சரி அவனும் நல்ல அப்பாவுக்கு சாப்பாடே போடுறியா இல்லையா? அது சொல்லு. சாப்பாடு நல்லா தான் குடுக்குறேன். ஐயோ அம்மா என்னம்மா அது? அப்பா என்ன வச்சுக்கிறாரு? அம்மா எனக்கு பழம் வேணும்மா. என்ன பழம் வேணும்? எனக்கு ஆப்பிள் வேணும், அன்னாச்சி வேணும், எனக்கு அம்மா எனக்கு பலாப்பழம் சொல்ல வேணுமா? பலாப்பழம் சொல்ல வேணுமா? காத்திருப்ப அம்மா உனக்கு நான் வாங்கி தரேன். அப்பக்கே பலாப்பழம் மாதிரி வீங்கி விட்டது. என்னங்க ஒருவேளை எங்க அப்பா நான் வந்து பலாப்பழம் தராரா? எப்பா எனக்கு கொட்டை எடுத்துட்டு சொல்ல கொடுப்பா, எனக்கு வேணும்பா. அம்மா எனக்கு கொட்டை எடுத்துட்டு சொல்ல கொடுமா. என்னங்க குழந்தை இருப்பிட்டு இருக்காதுங்க. அது குழந்தை. ஐயோ அப்பா நான் வந்துக்கிறேன்னு என்னடா இது? தன் மகன் அயல் நாடு சென்று பல பட்டப்பழம் முடித்து விட்டு அப்பா அவன் பழம் அப்பா எனக்கு பழம் வேணும். பழம் கை வச்சு சொன்ன மூஞ்சில அடிச்சுட்டு போகுது. ஏம்மா ஏண்டா பையா? சரி சரி இப்ப நேரத்துக்கு இப்ப பறந்துனுக்குற உனக்கு பழம் எல்லாமே நான் உனக்கு அம்மா வாங்கி தர போறேன். உண்மையாலுமே வா. உண்மையாதான். ஆனா எனக்கு பலாப்பழம் தான் வேணும். பாரு குழந்தை எதுல வராதுன்னா கூட வந்து அது வாழைப்பழம் அப்ப வாங்கி வச்சுக்கிறேன்ப்பா. பலாப்பழம் சாப்பிட மாட்டேன். நீ வருவன்ட்டு செவ்வாழைப்பழம் வாங்கி வச்சு. செவ்வாழியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அதான் செவ்வாழை சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்குமாப்பா. மகனே பட்ட படிப்புன்னு எப்படி இருந்தது? அப்பா இதோ என்னை ஏழ்மை குடியிருந்தாலும் என்னை பெத்து எடுத்து வளர்த்து அயல் நாடு சென்று பல பட்டப்படிப்பு. அப்படியா? நான் படிச்ச படிப்புக்காக வெளிநாடு வேலைக்கு போறேன். சரி சரி போயிட்டு வா. கம்னரி வெளிநாட்டு வேலையா? ஆமாப்பா. நீ வெளிநாட்டுல போய் படிக்க தேவையில்ல. ஏன்பா? அப்பா மாதிரி நீ வந்து வேற வெட்டு. எப்படி அப்பா? என்னங்க வாய முடுங்க. வயசாவது கண்டு உங்களுக்கு ஒரு அறிவே கிடையாது. என்னங்க நம்மளுடைய புள்ள போயிட்டு வெளிநாடு போயிட்டு பட்ட படிப்புலாம் படிச்சுட்டு வந்திருக்கிறான். ஆகையால படிச்சதுக்கான வேலையை போய் செய்யட்டும். வாய முடி. நம்மள விட்டு எங்கடி தனியா போனது? தனியா இந்த பத்தாலி நினைக்க வேண்டாம். நீங்களும் கஷ்டப்படுறீங்க. என்ன எதற்காக படிச்சு வச்சீங்க? தனக்கு பிறந்த பிள்ளையும் என்ன போல கஷ்டப்பட படிக்க வச்சீங்க. உங்க கஷ்டத்துல நான் தாங்குவோம்ப்பா. வேண்டாமாப்பா இந்த வேலை. டேய் நான் சொல்றது கேப்பே கேட்க மாட்டேன். என்னங்க நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில போயிட்டு விறகு வெட்டி நம்ம சம்பாதிக்கிறோம். நம்ம புள்ளைய என்ன சம்பாதிக்கூடாதுங்க. அவன் வெளிநாடு போய் பட்ட படிப்பு படிக்கிட்ட விடுங்க. வாங்க நம்ம போலாம். என்ன மாதிரி அவன் வேற வெட்டி எப்படும் வேற வெட்டோம். என்னால முடியல. அவனால வெட்டோம். சரி சரி மகனே இரு ஒரு புறம். சரி சரி இங்க வா ஓடி வா. சரி நம்மள போல அவன் வெயில போய் கஷ்டப்பட தேவையில்ல. நம்ம கூடவே இருக்கணும். நம்ம கண்ணெதிர இருந்தானே சொல்றேன். சரி சரி அவன் அன்னைக்கு தினமும் போயிட்டு வீதி வீதியாக சென்று பூ விற்பதுக்காக அனுப்பி வைக்கலாம். அப்படியா? ஆமா ஆமா அப்படி ஆகட்டும். சரி சரி மகனே இங்க ஓடி வா. நீ வந்து வெளியே எங்க போக தேவையில்ல. நம்ம உள்ளூர்ல இருந்து வீதி வீதியாக சென்று போயிட்டு பூ வியாபாரம் செய்ய வேண்டும். இந்த விறகு வெட்டு வேலை வேண்டாம். இந்த பூ வியாபாரம் செய்யாவது நான் வெளிநாடு செயல் போக தேவையில்ல. நீங்க கண்ணெதிரிலே இருக்க வேண்டும். சரியம்மா. அப்படியா? நீங்க சொல்லு நான் கேக்குறேன். சரி சரி மகனே சர்வ ஜாக்கிரதையோட சென்று அன்னைக்கு தினமும் பூ வியாபாரம் செய்ய வேண்டும். சரியா? சரி அம்மா நான் போயிட்டு உனக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்றேன். சரிம்மா. அப்பா போயிட்டு ஐயோ ஐயோ காது எதுல ஏறிட்டு போயிட்டு அம்மா பார்த்து பழம் கொடுப்பா. தாய் தந்தை உழைத்தார்கள். மகனை படிக்க வைத்தோம். படித்து விட்டு பிறகு வயசான காலத்தில் தங்களை விட்டு பிரிந்து விட்டு எதற்கு மகனே நீ அயல் நாடு செல்ல வேண்டும்? இதே நாட்டில் நாங்கள் ஏழ்மை குடியில் விறகு வெட்டி சம்பாதித்தோம். ஆனால் அந்த பணம் போதுமாக கிடையாது. நீயோ பூ வித்து எங்கள் இருவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று என் தாய் தந்தை உறுத்து விட்டார். இப்பொழுது அழகாக பூ விடுத்து கொண்டு இந்த பூவை இன்றி போல் வித்து முடிக்கும் அல்லவா? எப்படி செல்ல வேண்டும்? உன்னை தினம் தேடும் தலைவன் அந்த